கண்ணம்மா டினி நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களால்? கண்ணம்மா சிறிய அணுமின் நிலையம், அதுதான் இந்த கிராஃபைட் 12 என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த கிராஃபைட் 12 அப்படிங்கிறது, கிராஃபைட் 13 அப்படிங்கிறது, கிராஃபைட் 14 அப்படிங்கிறதெல்லாம் ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வச்சுருக்கிறது கிராஃபைட் 12, அது கிராஃபைட் 12ங்கிறது சாதாரண கிராஃபைட் பென்சில் 12. அது வந்து 98.9 விழுக்காடு தான் அந்த சுத்தமான தன்மை, பரிசுத்தன்மை. அழுக்குத்தன்மை என்பது 1.1. அதில் பார்த்தோன்னா கார்பன் 13 இருக்கும். அதுக்கப்புறம் கார்பன் 14 ட்ரேஸ் ஆகும், சிறு அளவு ட்ரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டீரோசெல் பேட்டரி 2 இருக்குது பாருங்கள். இது செத்துப்போன டீரோசெல் பேட்டரி. நம்ப முடியுதா அவனால்? செத்துப்போன டீரோசெல் பேட்டரி எரியுது. இது எப்படி எரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மார்ச் 22ஆம் தேதி இந்த ஆராய்ச்சி நான் தொடங்கினேன். அப்போ இந்த 2 செல்லினுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா அப்பொழுது நிலை வந்து 3 வோல்ட்டும் 125 மில்லி ஆம்பையும் இருந்தது. இதை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த கண்ணம்மா டினி நியூக்ளியர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய கார்பன் 12 வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்த பொழுது அது எரிய ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமில்லை, 2 எல்இடி, ஒயிட் எல்இடின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் மின்சாரம் வேணும். இந்த 1 ஆம்பியர் மின்சாரத்தை இந்த டீரோசெல் அதை வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டீரோசெல், ஒரு டீரோசெல் பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு கிராஃபைட் குச்சி, வெளியே ஒரு கிராஃபைட், மேலேனா அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே, பாசிட்டிவ் மேலே ஒரு கிராஃபைட் குச்சி, நெகட்டிவ் அப்படிங்கிறது கீழே, இந்த பாட்டம் டாப் ரெண்டுக்குமே ஒரு கிராஃபைட் குச்சி வச்சுட்டேன், அவ்வளோதான். அதை வச்சு இணைச்சி பார்க்கும் பொழுது மின்சாரம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. மின்சாரம் எவ்வளோ வருதுன்னா அபரீதமான ஆம்பியர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் ஒயிட் எல்இடி வச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது கண்டுபிடிச்சேன். இது எங்கேருந்து வருது இப்படி இவ்வளோ மின்சாரம்? செத்துப்போன பேட்டரி வெளியே மின்சாரம் வராது. ஆனால் அது எப்படி இப்படி எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஒரு டிசி மோட்டார் இருக்குது. இந்த டிசி மோட்டார் ரன் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 4 வோல்ட்டும் ஒரு 100 மில்லி 200 மில்லி ஆம்ப் இருக்கணும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 செத்துப்போன செல்லு இப்போ எரிஞ்சிட்டு வேறு இருக்குது. இது யாருமே நம்ப முடியாது. ஏன்னா இந்த கண்ணம்மா டினி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுன்னு நான் பேர் வச்சுருக்கேன். இப்போ புதுசாக ஆராய்ச்சி பண்ண போகிறேன். எப்படி இந்த நியூக்ளியர் பவர் வேலை செய்யுதுன்னா, இதை பல கோடி ஆண்டுகளாக இந்த கிராஃபைட் அது ஒரு நியூக்ளியர் பவர் மாதிரி இருக்குது. தன் உடம்புல இருந்து எலக்ட்ரான் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஃபோட்டான் ரிலீஸ் ஆகி ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோட்டானை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு வந்து மீடியேட்டர் வந்து, அதுக்கு மீடியேட்டர் 2 மீடியேட்டர் இருக்கணும். நெகட்டிவ் இருக்கணும், பாசிட்டிவ் இருக்கணும். கடத்தலுக்கு கம்பி இருக்கணும். நான் அந்த கடத்திட்டு போகிறக்கு கம்பி வந்து செம்பு கம்பியை பயன்படுத்துகிறேன். பாசிட்டிவ்க்கு கிராஃபைட் குச்சி வச்சுட்டேன், கிராஃபைட் 12 வச்சாச்சு. நெகட்டிவ்க்கு வந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு அலுமினியம் வச்சுருப்பேன். ஆனால் இந்த டீரோசெல் ஜெல் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கும் கிராஃபைட் குச்சி தான், பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட் குச்சி தான். பாருங்கள், பாட்டத்தில் ஒரு கிராஃபைட் குச்சி வச்சுருக்கேன், டாப்பில் ஒரு கிராஃபைட் குச்சி வச்சுருக்கேன். இது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 32 நாள் முடிஞ்சிருச்சு. 32 ஆம்பியர் வெளியே கரண்ட்டு கொடுத்துருக்குது. யாராவது நம்ப முடியுமா? முடியவே முடியாது. இது குவாண்டம் சயின்ஸ்னு சொல்லக்கூடியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட்டும் ஒரு 50 மில்லி ஆம்பியர், ஒரு 60 மில்லி ஆம்பியர் இருக்குது. இது வந்து ஒரு டிசி மோட்டாரை, 5 வோல்ட் டிசி மோட்டாரை ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியும். பாருங்கள், எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், ஓடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஓடுது. இப்போ எடுத்துடுறேன் பாருங்கள், நின்றுச்சு பாருங்கள், லைட் எரியுது. இப்போ ஓடும் பாருங்கள். இப்போ எப்படி இந்த 2.5 வோல்ட்டும்
ஒரு 50 மில்லி ஆம்பு ஓடுது. ரொம்ப நேரம் ஓட்ட மாட்டேன். ஒரு செக் பண்ணுறக்கு ஒரு 20 செகண்ட் ஓட்டி காட்டுறேன். மின்னல் வேகத்தில் ஓடுது. எடுத்தோடனே லைட் எரியுது. இது வெள்ளை எல்இடி எரிக்க மாட்டேங்குது. ஆச்சரியமாக இருக்குது. வெள்ளை எல்இடி எரிக்கிறது இல்லை. ஆனால் பச்சை எல்இடி 3 எல்இடி வச்சுருக்கேன். பச்சை எல்இடி 3 வச்சுருக்கேன். பச்சை எல்இடி 3 வச்சுருக்கேன். இப்போ அதை நான் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா 3 பச்சை எல்இடி வச்சுருக்கேன். என்ன வாங்குது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 32 நாள் முடிஞ்சு போச்சு. 33 நாள் தொடக்கம். முப்பத்தி 3 நாள் தொடக்கம். இப்போ 3 எல்இடி வச்சுருக்கேன். 2 எல்இடி 2 வெள்ளை எல்இடி வச்சேன். அது 32 நாள் முடிஞ்சு போச்சு. இது 33 நாள் தொடக்கம். இது சரியா? அப்போ இதுதான் வந்து குவாண்டம் கண்ணம்மா டினி நியூக்ளியர் பிளான்ட், நேச்சுரல் நியூக்ளியர் பிளான்ட். அது கண்ணம்மா இயற்கை அணுமின் நிலையம் அப்படிங்கிறது நான் புதுசாக உருவாக்கியிருக்கேன். இப்போ இதை வந்து ஹெட்ஃபோர்ஸ் ஏயர், என் பொண்ணு வந்து ஹெட்ஃபோர்ஸ் ஏயரில் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அவங்க கல்லூரியில் விரைவில் கல்லூரி ஆசிரியரிடம் பேசி இப்படியெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அடுத்த மாதத்தில் அவங்களுக்கு அந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்ற வேலை கொஞ்சம் குறையும் பொழுது இந்த விஷயத்தை கல்லூரி கொண்டு போய், அதாவது இந்த மாதிரி வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், இதை பயன்படுத்தி நம்ம நீண்ட காலம் மின்சாரத்தை அப்படியே எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த கண்ணம்மா குவாண்டம் நேச்சுரல் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் பேர் வைக்கிறேன். இதில் நான் கண்டுபிடிச்சதுக்கு நான் தான் பேர் வைக்க முடியும். அதனால் இனிமேலாவது எல்லோரும் சிந்திங்க, இந்த கிராஃபைட் பற்றி சிந்திங்க. அடுத்தது கிராஃபைட்டு அலுமினியத்தை வைத்துக்கொண்டு சாதாரண குடிநீர், சாதாரண நாம் பாத்திரம் கழுகின்ற கழிவு நீர், நாம் குளிக்கும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பை பயன்படுத்துவோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பை பயன்படுத்துவோம். அந்த நீர் கூட நம்ம பயன்படுத்தி கிராஃபைட் குச்சியை வச்சு, நெகட்டிவுக்கு வந்து அலுமினிய குச்சியை வச்சு மின்சாரம் எடுக்க முடியும். அதிலிருந்து நான் மின்சாரம் எடுக்க போகிறேன். எடுத்தாச்சு. ஆகையினால அறிவுறுந்து சிந்திங்க. எதிர்காலத்தில் மலிவான மின்சாரம், மலிவான மக்கள் நாம தான். ஆற்றல் யாருடைய கையில் இருக்கக்கூடாது. ஆற்றல் என்பது இயற்கைக்கு சொந்தம். அதுக்கு எந்த வழியில் மலிவாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இது மலிவாக கொடுத்துருக்குது, இதை மக்களுக்காக கொடுத்துடணும். இந்த கார்பனை பற்றி பலாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள். கிராஃபைட் இப்பொழுது தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கிராஃபைட் கண்டுபிடிச்சி ஒரு 200 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் கார்பன் மூலக்கூறுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கார்பனுங்கிறது என்ன அப்படின்னா அது கரிமத்தாது. அதில் இரும்புல சேர்த்துனோம்னா அது என்ன மாதிரி வலிமையாக மாறும், இரும்புல சேர்த்தோம்னா மென்மையாக மாறும், இரும்புல அதிகமாக சேர்த்தனா பொறுப்பாக மாறும். இதெல்லாம் வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் கடுமையான வாளை கண்டுபிடித்தார்கள். இரும்பை கண்டுபிடித்தவர்களே 5600 ஆண்டுகளுக்கு முன்னாக தமிழர்கள் தான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடியினர். கல்லுன்னா மலை, அந்த மலைகளில் தான் மனிதன் தோன்றினான், தமிழர்கள் தோன்றினார்கள். அந்த மலையிலிருந்து இரும்பு வாளை எடுத்து, இரும்பு பொருளை எடுத்து அதோடு கார்பன் சேர்த்து கடுமையான வாளை செய்தார்கள். 4 வகையான தன்மையுடைய இரும்பு: கடின இரும்பு, மென்மை இரும்பு, வார்ப்பு இரும்பு, அப்புறம் வந்து எந்த பொருளையும் வெட்டுகின்ற மிக கடுமையான இரும்பு. வள்ளுவர் கூட சொல்லுவார், எஃகு என்று சொல்வார். எஃகுன்னா ஒரு இரும்பு இருக்கிறது. எஃகு அப்படிங்கிற தமிழ் இருக்குது. அப்படி ஒரு இரும்பு இருக்குது. தேன் இரும்பு இருக்குது. மென்மையான இரும்பு இருக்கிறது. பன்றி இரும்புன்னு சொல்லக்கூடிய பொடியாக அந்த வீலெல்லாம் செய்கிறாங்களே, கரும்பாலை வீடு செய்கிறாங்க, அந்த கரும்பாலை சக்கரம் செய்கின்ற வீல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வார்ப்பு இரும்பு. அந்த மாதிரிலாம் தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்குறாங்க. அதனால் எதிர்காலத்தில் இந்த கார்பன் அப்படிங்கிற இந்த C12, அதுக்குள்ளே மறைந்திருக்கிற C14, 98.9 விழுக்காடு 12 தான் இருக்கும். ஆனால் ஆட்டோ பார்ட்டிகள் அளவுக்கு இந்த 14 இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு பொருளுமே 98.9 தான், அதாவது 99 விழுக்காடு தான் பியூரிட்டியாக இருக்கும்.
ஒரு விழுக்காடு இம்ப்யூரிட்டியாக இருக்கும். அந்த ஒரு விழுக்காடில் பல பொருள் கலந்துருக்கும். யுரேனியம் அப்படித்தான். ஏதோ யுரேனியம் வந்து வெட்டி எடுக்கும் பொழுது அது ஏதோ 1 கிலோ வெட்டி எடுத்தால் 1 கிலோ யுரேனியம் கிடையவே கிடையாது. 1 கிலோ வெட்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க யுரேனிய தாதுவை, அது சுத்தப்படுத்தினால் 0.007 தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 1 கிலோ யுரேனிய தாது 1000 கிராம் அதை சுத்தப்படுத்தும்னா 1 கிராம் கூட கிடைக்காது. 0.0007 அப்படிங்கிறதான் வரும். அப்படின்னு என்னங்க, மைக்ரோகிராம் கூட கிடையாது. மைக்ரோகிராம் அளவுக்கு தான் 1 கிலோலேருந்து எடுக்க முடியும்னா அந்த மாதிரி தான் இந்த கிராஃபைட் 12 என்கிற எழுதுகோல் பென்சில், கிராஃபைட் 12 என்கிற மனிதன் பண்ணித்த டைல்ஸு எல்லாமே கிராஃபைட் பூரா உலகத்தில் இருக்கிற எல்லாமே கார்பன் 12 தான். ஆனால் அதில் வந்து ஆக்டோ பார்ட்டிக்கல் அளவுக்கு இந்த கார்பன் 14 மறைந்திருக்கிறது என்று நான் கண்டுபிடித்தேன். இதை முறையாக இங்கிலாந்தில் காப்புரிமை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறேன். அதன் மகள் என் வேலை செய்திருக்கிறார். 70 யூகோ பவுண்டுன்னு நினைக்கிறேன், 60 அல்லது 70 யூகோ பவுண்டு கட்டி முதல்ல கண்ணம்மா அறிவியல்னு பண்ணியாச்சு. இப்போ கடந்த 15 நாளில் மட்டும் 30 நாள் மட்டும் 4 கண்டுபிடிச்சிருக்கேன். கண்ணம்மா மின் களிமண், கண்ணம்மா மின் பிசின், கண்ணம்மா மின் கரைசல், கண்ணம்மா கிராஃபைட் 12, இதெல்லாம் என்னுடைய பேர். எங்கள் அம்மாவோட பேர் வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய பேர், பெரிய மகள் அறிவு தென்றலுடைய பேர், சின்ன மகள் இயல், இதெல்லாம் சேர்ந்து கண்ணம்மா அறிவியல். விரைவில் என் துணைவியார் பேர்லையும் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துவேன். அதுக்கு பானு அணுமின் நிலையம் அப்படின்னு பேர் வைக்கலாம். பானு அணுமின் கண்ணம்மா பானு அறிவியல் அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா அந்த குடும்ப பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வாழையடியாக நாம் அறிவியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அறிவியல் என்பது மலிவானது. அறிவியல் என்பது பெரிய கடுமையெல்லாம் கிடையாது. மலிவாக இருக்கிற பொருள் எல்லாமே மறைஞ்சிருக்குது. எப்பவுமே இயற்கை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கத்தில் ஒழிஞ்சிருக்காது, வெளியே ஒழிஞ்சிருக்காது. அதெல்லாம் சும்மா ஆபரணங்கள் தான். வைரம் இதெல்லாம், யுரேனியம் இதெல்லாம் வந்து கண்ணிலே பார்க்க முடியாது. அதுக்கு இந்த போட்டுக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள் எல்லாருமே. எப்படி ஒரு டியூரோசெல் கம்பெனியினுடைய அந்த ஜெல் பேட்டரி, செத்துப்போன பேட்டரி எப்படி 32 நாட்களுக்கு 32 ஆம்பியரை கொடுக்க முடியும்? 32 ஆம்பியர்னால் எப்படி கொடுக்கும்னா, நான் சொல்கிறது 2 எல்இடி லைட் வச்சுருக்கிறேன். 2 பேட்டரி செல்லை இணைச்சி 2 பேட்டரி இணைக்கிறேன் இல்லையா? சீரியல் கனெக்ஷனில் 2 பேட்டரி இணைக்கிறப்போ 3 வோல்ட் வந்துடுது இல்லையா? அதுக்கு 3 வோல்ட்டும் 100 மில்லி ஆம்ப். இதனுடைய செத்துப்போன கண்டிஷன் வந்து 100 மில்லி ஆம்ப் தான். மார்ச் 22 அந்த கணக்கு நான் சொல்கிறேன். அப்போ 2 எல்இடி எரியணும்னா ஒரு எல்இடிக்கு குறைஞ்சபட்சம் 20 மில்லி ஆம்ப் தேவை என்று கணக்கு சொல்லுது. சிலர் வந்து 10 மில்லி ஆம்புங்கிறா. 10 மில்லி ஆம்பில் எரியவே எரியாது. 20 மில்லி ஆம்பராவது இருக்க வேண்டும். சும்மா ஒரு கணக்கு மதிப்பீடு கூட போட்டிருக்கலாம். குறைஞ்சது 20 மில்லி ஆம்ப் இருந்தால் தான் வெள்ளை விளக்கு எரியும். 3 வோல்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். 20 மில்லி ஆம்ப் தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்கணும். அப்படின்னு எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும்னு பாருங்கள். ஆனால் என்கிட்ட இருக்கிறதே 100 மில்லி ஆம்ப். ஆனால் அந்த மார்ச் 22 எந்த நிலவரப்படி 2 செல்லும் சேர்ந்து 2 டியூரோசெல் செத்துப்போன டெட் செல் டியூரோசெல்ங்கிறது இங்கே சைனாக்காரனுடைய ஒரு ட்ரேட்மார்க். அவங்க தான் அதை கண்டுபிடிச்சி உலகம் பூரா அறிமுகப்படுத்துகிறாங்க. அது கண்டுபிடிச்சாலும் கூட மலிவாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறது அவங்க தான். அது வந்து ஜெல் டெக்னாலஜி அடிப்படையாக கொண்டது. டியூரோசெல் கம்பெனி ஜெல் டெக்னாலஜி, AA பேட்டரின்னு சொல்லுவாங்களே அந்த பேட்டரி, AAA பேட்டரியும் இருக்குது. அது இப்போ வந்து மார்ச் 22 அந்த கண்டிஷனில் நான் கிராஃபைட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். கிராஃபைட்டுக்கும் ஜிங்குக்கு என்ன தொடர்பு, கிராஃபைட்டுக்கும் அலுமினியத்துக்கு என்ன தொடர்பு, பச்சை தண்ணீரில் எப்படி சாதாரண டிஸ்டில் வாட்டரில் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் குடிநீரில் எப்படி வேலை செய்யுது, ஆர்ஓ வாட்டரில் எப்படி வேலை செய்யுது, கை கழுவுன தண்ணீர் எப்படி வேலை செய்யுது, குளித்ததுக்கப்புறம் சோப்பு தண்ணிலாம் போகல அந்த தண்ணியில் எப்படி வேலை செய்யலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இம்ப்யூரிட்டியில் தான் நல்லா வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ இம்ப்யூரிட்டி பண்ணிக்கிட்ட பொழுது கிராஃபைட் வந்து தன்னுடைய கதிர்வீச்சினால் அதிக ஆற்றலை தருதுன்னு கண்டுபிடிச்சேன். அதனால் அருகூர்ந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவியல் அறிஞர்களும் இந்த கிராஃபைட்டினுடைய தொழில்நுட்பத்தை, அலுமினியத்தினுடைய தொழில்நுட்பத்தை நீங்கள் அருகூர்ந்து சிந்தித்து மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுக்க ஆரம்பிங்க. அதனால் இந்த பானு மினி நியூக்ளியர்
பவர் பிளான்ட் அப்படின்னு என் மனைவியர் பேரில் துணைவியர் பேரில் வைக்க போகிறேன். ரெண்டாவது இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆசிலோஸ்கோபிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேத்தோடு COR அப்படின்னு சொல்லுவாங்க. CORனா கேத்தோடு ஆசிலோஸ்கோபிக் ரே அப்படிம்பாங்க. அதை வைத்து பார்த்தோம்னா இது எந்த வகையில் இதில் எந்த வகையில் இதுக்கு என்னுடைய ஸ்கொயர் இதனுடைய அந்த வேவ் எப்படி இருக்கும், ஸ்கொயர் வேவாக இருக்குமா அல்லது இந்த அலையலையாக போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி வச்சோம்னா லைனாக போகுமா, அப்படி வச்சோம்னா எப்படி இந்த பவர் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைஸை வச்சுக்கொண்டு நேரடியாக இந்த மின்சாரத்தை வந்து ஒரு பல்பை கொடுத்து எரிய வைக்கலாங்கிறது தான். அதனால் இந்த டைரெக்டாக அந்த ஆசிலோஸ்கோபிக் அதாவது CORன்னு என்னமோ சொன்னாங்க, அதாவது கேத்தோடு ஆசிலோஸ்கோபிக் ரே அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரேவை வைத்துக்கொண்டு இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.